ரீசெண்டாக இந்த கேஷ் ரூபி அப்படிங்கிற ஒரு ஆப் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் லோன் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப் நான் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குமா இல்லை ரியலாக ஃபேக்கா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு லோன் எடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இதில் என்ன மாதிரி ஆப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மோஸ்ட்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அண்ட் தென் மறக்காம இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக நீங்கள் லோன் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆப்பு என்ன மாதிரி ஆப்பு, ஸோ எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஆப்பு நமக்கு இந்த வருஷம் மே எண்டில் தான் லான்ச்சே பண்ணியிருக்காங்க. இது ரேட்டிங் இன்னைக்கு ஒரு டேட்டில் வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு 4.3 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு 1 லட்சம் டவுன்லோடிங் போயிருக்கு. ஸோ இதனால் இது பெஸ்ட்டான ஆப், கண்டிப்பாக லோன் எடுக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த கேஷ் ரூபே பொறுத்தவரையும் நீங்கள் லோன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சேலரி பேஸ் பண்ணி இருக்கிற பர்சனாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் லோன் எடுக்க முடியும். அதுவும் அந்த அக்கௌண்ட்டை டேரெக்டாக உங்களுக்கு வந்து பேங்க் வந்து கிரெடிட் ஆகணும். அதை பேஸ் பண்ணி உங்களோட சிபில்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் தான் நமக்கு இதில் அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் இது வந்து கொடுக்குறது கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நமக்கு அமௌண்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தது வரைக்கும் ஸோ இப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 50,000 4 லட்சம் வரைக்கும் நாங்கள் இந்த லோன் கொடுக்குறோம். அதுக்கு நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதையும், ஸோ உங்கள்கிட்ட வந்து நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேலரி பர்சனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பேன் கார்டு, ஆதார் கார்டு, நீங்கள் ஒரு 20 வயசு தாண்டி இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி தான் இந்த ஒரு ஆப்பில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க இவங்ககிட்ட அப்படின்னா ஒரு 2,50,000 உங்களுக்கு லோன் கொடுக்க போகிறாங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது. அது ஒரு 2,500 மைனஸ் ஆகிடும். அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னா அதுக்கு ஒரு 450. ஸோ இதெல்லாம் போக உங்கள் கை கொடுக்குறது எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 2,47,050 ரூபா வந்து கைக்கு கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கட்ட போகிறீங்க. ஸோ கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 2,79,589 ரூபா கட்டுற மாதிரி இருக்கு. பட் இவ்வளோ அமௌண்ட்லாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆப்பை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் ஆஃப் ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்னா ஸோ இது ஒரு ஃபேக்கான ஆப் அப்படின்னு சொல்லலை. ஆனால் இவங்க லோன் கொடுக்குறாங்களாம். பட் கொடுத்த லோனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கராராக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே லோன் கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க ரிட்டர்ன் அப்படிங்கிற பட்சத்தில் 7 டேஸ்க்குள்ளே வந்து ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இவங்க லோன் கொடுக்குறாங்களாம், நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடுவோம். பட் நம்மளுடைய பர்மிஷன் இல்லாமல் எகெயின் பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட் நமக்கு வந்து கொடுத்துட்டு ஸோ இதே நீங்கள் வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி தான் நிறையவே இதுக்கு வந்து ஒரு பேடான ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஏன்னா நம்ம வந்து இதில் எடுக்க போகிறது ரொம்பலாம் எடுக்க போக மாட்டோம். மினிமம் ஒரு 10 to 20 அப்படி அந்த மாதிரி ரேஞ்சில் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பெஸ்ட்டான சில ஆப்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது நமக்கு புது ஆப் அப்படிங்கிறதாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஸோ போக போக தான் உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து பிளாக்மெயிலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஃபோட்டோஸ் அதெல்லாம் வச்சு. ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் ஒரு சில ஆப்பை தவிர்த்து மற்ற எல்லா ஆப்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா ஆக்சஸுமே வந்து அவங்க வாங்கிடுவாங்க. கான்டாக்ட் முதல் கொண்டு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஸோ இதனால் நம்ம ஃபோட்டோஸ் இந்த ஆஃபிங் பண்ணி நமக்கே அனுப்பிட்டு இதை பிளாக்மெயிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஆப்லையும் அப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லோன் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு ஆப்பில் சேஃபாக எடுங்க. மோஸ்ட் ஆஃப் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இதை விட பெட்டரான ரொம்பவே ட்ரஸ்டான சில ஆப்ஸ்லாம் இருக்குது. அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.